மஞ்சுமெல் பாய்ஸ் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கொண்டாடக்கூடிய ஒரு மலையாள படம் தான் இது. 2006 நடந்த ஒரு உண்மை கதை தான் மஞ்சுமெல் பாய்ஸ். இந்திய மலையாள மொழியிலான உயிர் வாழும் த்ரில்லர் திரைப்படம் தான் இது. 2006 நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு கொடைக்கானலில் விடுமுறைக்கு செல்ல முடிவு செய்த கொச்சியை சேர்ந்த நண்பர்கள் குழுவை சுற்றிய படம். ஆனால் அவங்கள ஒருத்தர் குணா குகைக்குள் சிக்கி கொண்டதும் அதிலிருந்து மீண்டதுமா இந்த படம் இருக்கு. வாங்க ஃபுல்லாக போய் பார்ப்போம். மஞ்சுமெல் பாய்ஸ் கொச்சின் ஆர்ட்ஸ் கிளப்பில் இருந்து நண்பர்கள் குழு ஒன்று தமிழ்நாட்டின் கொடைக்கானலுக்கு சுற்றுலா போகிறாங்க. அவங்க கொடைக்கானலை ஆராய்ந்து புறப்படுவதற்கு முன்னாடி நண்பர் ஒருவர் குணா குகை, கமலஹாசனின் குணா படம் எடுக்கப்பட்ட இடத்தை பற்றி சொல்கிறாங்க. குடிபோதையில் அதிக மகிழ்ச்சியோடு நண்பர்கள் குணா குகைக்கு டெவில்ஸ் கிச்சன் பக்கத்தில் போயிடுறாங்க. குகைகளில் தடை செய்யப்பட்ட பகுதிகளை தாங்களாகவே ஆராய முடிவு செய்கிறாங்க. பதுங்கி இருக்கும் ஆபத்துக்கான அறிகுறிகள் இருந்தாலும் நண்பர்கள் மேலும் மேலும் ஆராயிறாங்க. ஒரு கட்டத்தை அடைந்ததும் சில நண்பர்கள் தங்கள் கிளப்புக்கு அருகில் வசித்த பாறைகளில் மற்றொரு குழுவின் பெயரை பார்த்து குகைக்குள் உள்ள பாறைகளில் தங்கள் குழுவின் பெயரை, அதாவது மஞ்சுமெல் பாய்ஸ் என்று எழுத முடிவு செய்கிறாங்க. இன்னும் சில பேர் அங்கு இங்குமா அலைஞ்சு திரியிறாங்க. அதை சுவரில் எழுதுறதுக்கு அப்புறமா மீதமுள்ளவர்களுக்கு காட்ட அவங்கள கூப்பிடுறாங்க. சுபாஷ் என்ற நண்பர் பாறையை நோக்கி வர்றாரு. அதில் 2006 சேர்த்து எழுதப்பட்டுச்சு. ஆனால் சுபாஷ் தரையில் மூடிய துளைக்குள்ள விழுகிறாரு. எல்லோரும் பீதி அடைகிறாங்க. முன்பு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. முதல்ல சுபாஷை காணோம். சுபாஷ் நம்மளை ப்ராங்க் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷன் கேட்குறாங்க. ஆனால் எந்த பதிலுமே இல்லை. அவர்கள் நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து அது ஒரு ஆழமான துளை அப்படின்னு உணர்றாங்க. அவங்க அவரை அழைக்க முயற்சிக்கிறாங்க. பதில் எதுவுமே வரல. இன்னும் சில பேர் உதவி பெறதுக்காக திருப்பி ஓடுறாங்க. குணா குகைகளின் நுழைவாயிலில் உள்ள ஒரு கடையை அடைஞ்சதுமே குகை பகுதிக்குள் செல்வதற்கு முன் தாங்கள் சந்திக்கும் கடையில் உள்ள மனிதர்கிட்ட என்ன நடந்தது, உதவி தேவை அப்படிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த மனிதர், இது ரொம்ப துரதிருஷ்டவசமானதுப்பா, ஆனால் குறிப்பிட்ட பகுதி வரம்பற்றது, அங்கே காணாமல் போனவங்க திரும்பி வரமாட்டாங்க. முதலில் பயமாக உணர்ந்த அவர் அங்கேயே விட்டுட்டு நீங்களாம் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மனிதரின் மகளின் வேண்டுகோளோட பேரில் அந்த நபர் அவர்களோட மீண்டும் அந்த இடத்திற்கு போகிறாங்க. சில நண்பர்கள் காவல்துறையோட உதவி பெற நகரத்திற்கு போகிறாங்க. அந்த மனுஷன் சம்பவம் நடந்த இடத்துக்கு போனதுமே அந்த மனிதன் குகையோட கதையை விவரிக்கிறாரு. தனது நண்பர் இறந்ததாகவும் அவர்கள் சொந்த ஊருக்கு செல்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நண்பர்கள் இதை பற்றிலாம் கவலைப்படலை. அதுக்கு பின்னாடி பெரிய மழை பெய்யுது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த நண்பர்கள் காவல் நிலையத்திற்கு போய் சம்பவம் குறித்து காவல்துறை அதிகாரிகள் கிட்ட சொல்கிறாங்க. அந்த நண்பர்கள் குழு சுபாஷை கொலை செய்ய குணா கேஸ்க்கு அழைச்சிட்டு வந்ததாகவும் அங்கே அந்த குழு காவலில் வைக்கப்பட்டதாகவும் இன்னொரு போலீஸ் அதிகாரிகள் கிட்ட ஒருவர் அதில் விழுந்த கடைசி நபர் முன்னாள் மத்திய அமைச்சரின் உறவினர் என்று யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்கிறாரு. அவரை காப்பாற்றவும் முயல்றாங்க. சுபாஷை விட்டு வெளியேறுமாறு அதிகாரிகள்லாம் ரொம்ப பயமுறுத்துறாங்க. ஆனால் அந்த நண்பர்கள் சுபாஷை காப்பாற்ற பிடிவாதமாக இருந்தாங்க. என்ன நடந்தது என்பதை சரிபார்க்க இன்ஸ்பெக்டர் இன்னொரு அதிகாரியை அனுப்புகிறாரு. அவர்கள் ஆழமான குழிக்குள் சுபாஷ் அழுவதை கேட்குறாங்க. அவர்கள் அனைவருமே சுபாஷோட குரலை கேட்குறாங்க. சீக்கிரமாக போலீஸ் ஒரு கயிற்றை கீழே போட்டு சுபாஷுக்கு உதவ முடிவு செய்கிறாங்க. ஆனால் கயிற்றை பிடிக்கவோ அதை சுற்றி கட்டவோ முடியாத நிலையில் இது ஃபெயில் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர்கள்லாம் உணர்ந்து கீழே இறங்கி அவரை மீட்டெடுக்குமாறு காவல்துறையினர்கிட்ட சொன்னாலும் காவல்துறை அதை மறுக்குது. இதை பார்த்த சுஜு டேவிட் கீழே இறங்கி சுபாஷுக்கு உதவ முடிவு செய்கிறாங்க. போலீஸ் அதிகாரிகள் அவரை அனுப்ப தயங்குறாங்க. ஏன்னா அவருக்கு ஏதாவது நடந்தால் அவர்கள் மீது தானே குற்றம் சாட்டப்படும். ஆனால் சுஜு இதை பற்றிலாம் கவலைப்படாமல் உறுதியாக சொல்லி அவரை கீழே அனுப்புகிறாங்க. சுஜு 120 அடிக்கு கீழே போனதுமே கயிறு முடிஞ்சு விழுகுது. அது மட்டும் இல்லை, கீழே சென்றால் ஆக்சிஜன் அளவு குறையக்கூடும் அப்படின்றனால அவரை மீண்டும் மேலே வருமாறு போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. ஆனால் சுபாஷின் குரல் தெளிவாக கேட்குது. என்னால் அவரை கீழே விட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸார் அவரை மீண்டும் மேலே இழுத்து விடுவாங்க.
கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அப்படிலாம் பண்ணிங்கன்னா நான் கட்டியிருந்த கயிற்றை நான் அவிழ்த்துருவேன் அப்படின்னு சொல்லி சுஜு டேவிட் சொல்கிறாரு. இதனால் போலீஸ் அந்த கயிற்றை பெற்று சுஜுவை மேலும் கீழுமா தள்ளுச்சு. சுபாஷ் ரத்த வெள்ளத்தில் கிடப்பதை சுஜு பார்க்குறாரு. சுஜு சுபாஷின் மீது கயிற்றை கட்ட போகும்போது சுபாஷுக்கும் சுஜுவுக்கும் மூச்சு திணறலாகுது. இதனால் அவங்க கீழே விழுற மாதிரி இருக்காங்க. அது மட்டும் இல்லை, கயிற்றை பிடிச்சிருந்த காவல்துறை தூக்கி எறியப்பட்டு அவங்களையும் பிரிக்க முடியலை. மீதமுள்ள நண்பர்கள்லாம் கயிற்றில் சென்று அவர்களுக்கு உதவுறாங்க. அங்கு அவர்கள் இருவரையுமே வெற்றிகரமாக மீட்டெடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லோரும் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு தான் ஊருக்கு கிளம்புறாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இங்கே நடந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. சுபாஷ் அருவிலேருந்து கீழே விழுந்ததாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஊருக்கு போகிறாங்க. எல்லார்கிட்டையும் அதே மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சுபாஷ் கண்களை மூடிக்கொண்டு தூங்கவே பயப்படுறாரு. சுபாஷை இந்த ட்ரிப்புக்கு அழைச்சிட்டு போய் காயப்படுத்துறதுக்காக சுபாஷோட தாய் சுஜுவை கேவலப்படுத்துகிறாங்க, திட்டுறாங்க. அதுக்கப்புறமா தமிழகம் போன ஒருவரிடமிருந்து சுபாஷ் சுஜுவை காப்பாற்றினாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அது வரைக்கும் சுஜு இதை எதை பற்றியும் யார்கிட்டையும் சொல்லவே இல்லை, எந்த நண்பர்களுமே சொல்லலை. அந்த நபர் மூலியமாக தான் எல்லாருக்கும் தெரிய வருது. அதுக்கப்புறமா சுஜுவுக்கு பதக்கமும் தர்றாங்க. என்னதான் நம்ம இப்படிலாம் கேட்டாலும் தேட்டரில் போய் இதை பார்த்தா உண்மையிலே ரொம்ப த்ரில்லாகவே இருக்கும். தேங்க்யூ.